அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ் மப்ரூருன் லைஸ லஹு ஜஸாவுன் இல்லல் ஜன்னah. ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட பாவத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிக்கிறான். ஒரு உம்ரா செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த உம்ரா செய்யும் வரை உண்டான பாவங்களை, அடுத்த உம்ரா செய்கிறார் என்று சொன்னால் அது வரைக்கும் உண்டான பாவங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னிக்கிறான். ஹஜ் மப்ரூர், யார் ஒரு மப்ரூரான ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜன்னா சுவர்க்கத்தை அவருக்கு வழங்குகிறான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, திருமதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஹதீஸ். அருமைக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உம்ராக்கள், எத்தனையோ ஹஜ்ஜுகள் நாம் செய்திருப்போம். அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்காக நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதற்கு கூலியாக ஜன்னத்தையும், உம்ரா செய்யும் பொழுது 2 உம்ராக்கு இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். அது போன்ற வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.